தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். we're going to see the continuation, இந்த தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள் வந்து ஒரு வித்தியாசமான பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தர் பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ போன வாரம் நாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்க பற்பல பாஷையினாலே அநேக ஜாதி மக்கள்கள் அங்க வந்து கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய மகிமை, அவருடைய கிரியை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு அசைவு அங்க தொடங்குகிறது. அந்த அசைவு என்ன அசைவு என்றால், வெளிப்படுத்தல் 7ஆவது அதிகாரம் 9வது வசனம் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் இந்த காரியம் தொடக்கினார். ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்துல ஒரு நாள் வந்து வாசிப்போமா? அப்போ வெளிப்படுத்தல் 7ஆவது அதிகாரம் 9வது வசனம், Revelation chapter 7 verse 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கவனிங்கள், சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குறுக்கு தோளைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. அப்ப அங்க என்ன பார்க்கிறோம் என்றால், இப்படியாக அந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே பரலோகத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக திரளான ஜனங்கள், கூட்டங்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிகள் இவர்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்க போகிறார்கள். அந்த ஆராதனை எப்படி நடக்க போகிறது என்றால், அது நம் மூலமாக தான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம தான் அந்த கருவி. ஹல்லேலூயா. we are the instrument. அதனால தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் நாட்டிலே பற்பல பாஷைகளை கொடுத்து சகல ஜாதி மக்கள், இதெல்லாம் ஒரு சிம்பாலிக், அப்புறம் இதெல்லாம் ஒரு முன் உதாரணம் கர்த்தர் காண்பிக்கிறார். இப்படியாக நான் செய்ய போகிறேன். இது ஒரு தொடக்கம். this is the beginning. சகல ஜாதி மக்கள் மத்தியிலே என்னுடைய சுவிசேஷம் புறப்பட்டு போகிறது. போகும்போது அந்த சகல ஜாதி மக்கள் வெளிப்படுத்தல் 7ஆவது அதிகாரம் 9வது வசனத்தின்படி ஒரு நாள் என்னை ஆராதிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ஐயா அங்க வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது பாருங்க. இந்த சிந்தனை நம்ம எடுத்து போனோம். நான் வந்து தமிழனுக்காக வந்தேன், தமிழனுக்காக சுவிசேஷம் சொல்லுவேன், தமிழனுக்காக சாவேன், அந்த சிந்தனை உடைச்சு போட்டிருக்கேன். ஆமென். அப்படி நம்ம வந்து தமிழனுக்காக வர கிடையாது. நம் சகல ஜாதி மக்களுக்காக கர்த்தர் நம்மளை அனுப்புகிறவராய் காணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் எந்த ஜாதி மக்கள் உங்கள் மத்தியில் வந்தாலும் நாம் அவர்களை தொட வேண்டும். நாம் அவர்களை வந்து தெரியுங்களா, கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆகையால் போன வாரம் இப்படியாக முடித்தேன். எப்படி என்றால், உங்கள் மூலமாக கர்த்தர் யாரை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் அழகாக நடத்துவார். அவன் சில பேர் நீங்க பிசினஸ் செய்யறீங்க, உங்களுக்கு சில ஜாதி மக்கள் வருவார்கள். அப்புறம் அவங்க தான் சந்திக்கும்படிக்கு, அவங்களுக்கு தெரியுங்களா பேசும்படி, அவன் வந்து தெரியுங்களா அவன் பங்களாவா இருப்பான், அவங்க நல்லா பேசிட்டு இருப்பான். யார்கிட்ட பேச மாட்டான், அவங்கள தான் நல்லா பேசுவான். ஏன் தெரியுங்களா? அவன் மேல ஒரு கரிசனை வச்சிருக்கீங்க, அவன் மேல ஒரு அன்பு வச்சிருக்கீங்க. எவனும் மதிக்க கிடையாது. நசைக்காடால வேலை செய்யற ஊருக்காரங்கள யாருமே மதிக்க கிடையாது. ஓய் மரிசினி. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஐயா சாப்பிட்டீங்களா, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறீங்க. அப்போ அந்த ஜாதி மக்கள் தொடும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தர் இப்படியாக பரிசுத்த ஆவியினாலே நம்மை கர்த்தர், இந்த சபையை, உங்களை கர்த்தர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நம்ம இருக்கிற வண்ணமாய் நாம் இருக்க முடியாது. we are not called to sit down. அதாவது சபை not called to sit down. ஆமென். அப்ப நம்ம புறப்பட்டு சொல்ல வேண்டும், நம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேச வேண்டும். ஆமென். நம்ம பேசாவிட்டால் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நாம் சுயநலமாக இருக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லணும். எஸ். சுயநலமாக இருக்கிறோம். நான் குடும்பம் நாம் பரலோகத்துக்கு போறோம், சந்தோஷம். ஆமென். பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று நாம் ஆர்ப்பரித்து நமக்குள்ளே வந்து கொண்டாடி கொண்டிருப்போம். ஞாபகம் இருக்குதுங்களா? 99 ஆடு உள்ளுக்கு கிடக்குது. ஆனா அந்த வெயிட்மேன் அந்த ஒரு ஆடுக்காக என்ன செய்யறார்? கடந்து செல்கிறார், தேடி போறார். உண்மைதானே? இன்னைக்கு அநேகர் 99 ஆடு கூட கூத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப 99 கூட வந்து தெரியுங்களா ஆர்ப்பரிப்பு, ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம். அப்ப அங்க ஒரு ஆடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய இருதயம் என்னவென்றால் நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த கடைசி பகுதி நம்ம முடிக்கல போன வாரம். நீங்கள் புறப்பட்டு போகும்போது, நீங்கள் இப்படியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது, நான் புறப்படுகிறேன் சொல்லும் போது
ரெண்டு விதமான ரெஸ்பாண்ட் வர ஆரம்பிக்கும். There will be two kinds of response coming according to the passage. இந்த passage பிரகாரம் அப்போஸ் 2 பிரகாரம் ரெண்டு விதமான காரியங்கள் நடந்தது. பற்பல பாஷைகள் பேசினார்கள். அநேகர் அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க எழுதியிருக்கோம், அங்க பர்த்தியன் இப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதி மக்கள் இவங்க எல்லாம் அவங்கவுங்க பாஷையை கேட்டார்கள் என்று சொல்லி வேதம் எழுதப்படுது. அது கீழே ரெண்டு விதமான கூட்டம் ரெஸ்பாண்ட் பண்ணுது இந்த காரியத்துக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கம் கூறப்படும் போது பேசப்படும் போது எப்படி ரெஸ்பாண்ட் போகுதுன்னு சொல்லி இப்படி விதமாக போகும் என்று கர்த்தர் ஒருவரை அறிகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவ எத்தனை ரெஸ்பாண்ட் போகுது? 5-6 ரெஸ்பாண்ட் போதா? கர்த்தர் ஒருவரை அறிகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா ஆவியானவர் என்ன செய்றார்? அவர் பேசுறார், அவர் விடுவிக்கிறார், சகல ஜாதி மக்கள் கேட்க வேண்டும் சொல்லி. இங்க இந்த பகுதியில் ரெண்டு விதமான ரெஸ்பாண்ட் வந்துச்சு இந்த இடத்துல. அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாசிப்போம் 12வது வசனம் 13வது வசனம், verse 12 and verse 13. Acts chapter 2 verse 12 and verse 13. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு, பாருங்க, எல்லாரும் பிரமித்தார்கள் என்று முதலில் எழுதப்பட்டிருக்குது. எல்லாரும் பிரமித்தார்கள். அந்த சந்தேகம் சொல்லி அது சொல்றது வந்து தவறான காரியம் அல்ல. அது வந்து தெரியுங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா they were amazed and they were என்ன பண்றது perplexed. அவங்க வந்து தெரியுங்களா அவங்க ஆச்சரியப்பட்டு தெரியுங்களா இது என்னதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? வாசிங்கம்மா. இது என்ன முடியுமோ, இது என்ன முடியுமோ, முடியுமோ, இது என்னமாய் முடியுமோ, இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கா. ஓகே, இங்கிலீஷ்ல வாசிங்க. என்ன போட்டிருக்கு? So they were all amazed and perplexed. They were all amazed and perplexed, saying to one another, whatever could this mean? Whatever could this mean? அப்ப இதன் அர்த்தம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. What could this mean? இதன் அர்த்தம் என்ன என்று ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. ஆமென். எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல காரியங்கள் இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு விடுவிக்க போகிறார். அப்ப முதல் கூட்டம் எப்படி கூட்டம்னா இது என்னவா இருக்கும், இது என்ன நடக்குது, what could this mean அப்படிதான் எழுதிருக்கு சார். So what is this mean? என்ன அர்த்தம் இது, இது எங்க கொண்டு போகுது நம்மள, இந்த காரியம் என்ன சொல்லுகிறது சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி. அல்லேலூயா. நமக்குள்ளே கேள்விக்குறி இருக்கும். எப்ப முடிப்பார்? நமக்கு நிறைய கேள்விலாம் வரும். அல்லேலூயா. ஆமென். இது எங்க முடியும் ஒரு கேள்வியோட எழுப்புகிறார்கள். ரெண்டு விதமான கூட்டம். ஆனா மற்றவர்களோ அப்படி எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 13வது வசனம். மற்றவர் அப்படி பாருங்க, ரெண்டு விதமான கூட்டம் பிரிகிறது. ஒரு கூட்டம் இது எங்க போகுதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி எழுப்புகிறது. ஆனா இன்னொரு கூட்டம் அதான் சொல்ல ரெண்டு விதமாய் பிரிக்கிறேன். டூ ரெஸ்பான்சஸ் இங்க பார்க்கலாம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? மற்றவர்களோ இவர்கள் மதுபானம் சரி நீங்க வாசிங்கம்மா. மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அவங்க என்ன செய்றாங்க? மதுபானத்தினால். இங்கிலீஷ்ல வாசிங்க. Others mocking said, they are full of new wine. பாருங்க, தமிழ்ல வந்து சில வார்த்தைகள் காணாம போயிடுச்சு. They are திரும்பி வாசிங்க. Others mocking அப்ப பரியாசம் பண்ணினார்கள். They are full of new wine. அது நோட் பண்ணிங்க. பிறகு வர new wine. புதிய திராட்சை ரசத்தினால் மதுபானத்தினால் அவர்கள் என்ன செய்றார்கள்? அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி. அப்ப ஒரு கூட்டம் சொல்லுது இது எங்க முடியுது கேள்விக்குறியோட கேக்குது. இன்னொரு கூட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா இவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பேதுரு பிறகு சொல்லுவாரு, இப்ப வந்து 3ஆம் மணி நேரம் தான், எப்படி குடிச்சிருப்போம் என்று சொல்லி பேதுரு கேட்கிறாரு. 3ஆம் மணி நேரம் சொல்லும் போது மணி 9 காலையில. அவன் சொல்ற அது டைம் அப்படிதான். 3னா மணி 9. இப்ப காலையில எங்க குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கிறாரு. சரி, என்ன காரியம் ஒன்றாக நாம் இந்த ரெண்டு காரியத்தை நாம் பிரித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் கூட்டம் என்ன சொல்லுகிறது? இது என்னவா இருக்கும்? what could this mean கேட்கும் போது இவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை இப்படிப்பட்ட கேள்வி எழும்பும் போது என்ன நடக்கும் என்றால் அந்த கேள்வி என்ன செய்யும்? நம்மை பதிலுக்கு கொண்டு போகும். When we ponder, பாருங்க, இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கும் போது கேட்கும் போது நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த கேள்விக்கு வந்து பதில் என்ன என்று அந்த கேள்வியோடு நாம் இருக்க மாட்டோம். ஏனென்றால் தேவனே, ஏனென்றால் நம்மளுடைய மண்டை தமிழ் மண்டை.
மண்டை உடைஞ்சிரும், கேள்வி பதில் கிடைக்கலாம். அதே போல யூதர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் சில சம்பந்தங்கள் உண்டு, நிறைய சம்பந்தம் இருக்குது. அவங்களுக்கும் மண்டை உடைஞ்சிடும், மண்டை உடையுது. என்ன இது, என்ன இது, எங்க பாஷையில பேசுறாங்களே, இது அற்புதமா நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும் போது, இது முதல் கூட்டத்தை போல இருக்கும் போது, நாம் அந்த சத்தியத்தை அறிய ஆரம்பிப்போம். You will start to understand what does that mean. ஆமென். நாம் அங்கே நிப்பாட்ட மாட்டோம். அது என்ன, எங்க கொண்டு போகிறது என்று அங்க கொண்டு போகப்படுவோம். நிக்கோடேமஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தார். நிக்கோடேமஸ் ஒரு பாரிசியர். ரைட்டா சொல்றது? பாரிசியர். அந்த பாரிசியர் யோவான் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அவர் என்ன செய்யறார், ராத்திரியாக அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட அநேக கேள்விகளை கேட்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் ஒரு பாரிசியர், ஒரு வேதத்தை படித்தவர், ஆராய்கிறவர். அவருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, மெஸ்ஸாயாவை இயேசுவை பார்க்கும்போது இவர்தான் அந்த மெஸ்ஸாயாவா இருக்குமான்னு சொல்லி நிறைய கேள்விக்குள்ள நிக்கோடேமஸ்குள்ள எழும்புதுனால என்ன தெரியுமா செய்யறாரு, அந்த கேள்வி இருக்கிறதுனாலே அந்த கேள்வி தேடுதலுக்கு போக ஆரம்பித்தது. அந்த கேள்வி யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பதில் வேண்டும் என்று போக ஆரம்பித்தார் நிக்கோடேமஸ்க்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை வெளிப்படுத்தினார். நிக்கோடேமஸ் கூட பேசும்போதுதான் ஆண்டவர் யோவான் 3:16 வெளிப்படுத்தினார். ஆமென். என்ன 3:16? தேவன் தம்முடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிற நிறுவனம் கிட்ட போகாமல் நித்திய ஜீவனை யாரு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்? நிக்கோடேமஸ் பெற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? அந்த தேடுதல், நான் கர்த்தரை தேட வேண்டும், நான் அந்த சிந்தனையோடு அவரை நான் பார்க்க வேண்டும். இது என்ன, இது எங்க கொண்டு போகிறது? தேவப்பிள்ளைகளே, இனி கர்த்தர் அநேக காரியம் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியம் கர்த்தருடைய மகத்துவம் நம் குரல்ல கேட்கும்படிக்கு அதான கேட்டாங்க அவங்க அப்போஸ்தலர் நாட்கள்ல. கர்த்தருடைய கிரியை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை நாம் கேட்க ஆரம்பிப்போம். கேட்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்று இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. Now we must take it to the next level. அடுத்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை எடுத்து போக வேண்டும். இங்கிலீஷ் ஆராதனையில சமாரிய பெண்ணை பத்தி நாம் பார்த்தோம். சமாரிய பெண்ணை குறித்து, சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், தன்னை தானே வெளிப்படுத்தினார். அவர் என்ன சொன்னாரு, அவர் நான் ஜீவ தண்ணீர் அவனுக்கு கொடுப்பேன், வற்றாத ஜீவ நீரூற்று நான் கொடுப்பேன். அப்புறம் நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப கொடுக்கும் போது இவளுக்குள்ள தெரியுங்களா, இவளுடைய அண்டபலம் தண்டபலத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. உனக்கு 5 புருஷன் இருந்தாரு, இப்போ நீ கூட வாழ்றது புருஷன் இல்லைன்றாரு. அப்ப சொல்லும் போது அவன் என்ன சொல்றா, நீ தீர்க்கதரிசி போல தெரிகிறதுன்னு சொல்லி கடைசியாக ஆண்டவர் சொல்வார், அவள் சொல்லுவாள், மெஸ்ஸாயா வருவார், எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார் சொல்லுவார் என்று சொல்லும் போது அந்த மெஸ்ஸாயா நாதான் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன தெரியுங்களா, அங்கே இந்த பாட்டு கிடையாது, ஓடுறான். எப்படி தெரியுங்களா ஓடுறாவ, சும்மா உங்க ஓட்டம் ஏன் ஓட்டம் இல்ல, அவ எடுத்து வந்த குடத்தை விட்டுட்டு போயிட்டான். அதெல்லாம் நோட் பண்ணுங்க. வந்தது தண்ணி எடுக்கிறதுக்கு குடம் ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கு குடம் ரொம்ப முக்கியம். அந்த குடம் இல்லைன்னா வீட்டுல பாட்டு இருக்குது, அந்த குடம் இல்லைன்னா இவனை திருட்டு போயிடுவான். ரைட்டுங்களா? ஸ்கூல் பிள்ளைங்க தப்பவே கொண்டு வரலாம் வீட்டுல, அம்மாட்ட இது டீ விடணும்லாம் உழுந்துருக்கு இந்த காலத்துல. ரொம்ப குடம் ரொம்ப முக்கியம். அதான் சொல்றேன். அப்படின்னா வாழ்க்கை பெரிய தண்ணி எடுக்க வந்திருக்கா, ஆனா குடத்தை விட்டு எல்லாம் மறந்து என்ன தெரியுமா செய்யறா, அவர் ஜனங்கள்கிட்ட போய் அவர் மெஸ்ஸாயாவா இருப்பாரா என்று சொல்லி கேள்விக்குறியிட போறா ஜனங்கள் மத்தியில். She is going to the city. அவ பட்டணத்துக்கு போய் இவர்தான் அந்த மெஸ்ஸாயாவா சொல்லப்பட்ட கிறிஸ்து இவர்தானா சொல்லி அவ சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க இயேசுவை தேடி வர ஆரம்பிப்பாங்க. வரும்போது ஜனங்கள் இயேசுவை கண்டு அவருடைய மகத்துவத்தை கண்டு பட்டணமே என்ன செய்யும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். சமாரியா பட்டணமே இயேசு கிறிஸ்து 2 நாள் தங்கும்படி அங்க பட்டணம் என்ன செய்தார், சந்தோஷமாய் களி கூர்ந்தார்கள். கவனிங்க, இவருடைய அந்த தாகம் என்ன செய்தது, பட்டணத்துக்கே கொண்டு போனது. இயேசு யார் என்று பட்டணத்துக்கே காண்பித்தது. அவளுடைய தாகம், வாஞ்சை, அந்த சிந்தனை, இவர்தான் அந்த மெஸ்ஸாயாவா என்று. அதில் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நம்ம இதை கேட்கும் போது நாம் என்ன செய்கிறோம், கர்த்தர் மகத்துவத்தை வெளிப்படும் போது நம்ம என்ன செய்கிறோம். இன்னைக்கு ஆராதிக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும் போது கர்த்தர் பேசுகிறார். போன 2 வாரத்துக்கு முன்பாக ஆவியானவர் அசைவாடினார். இது எல்லாம் நடந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம்? What are we doing about that? What is next? இதை எங்க கொண்டு போகிறோம்? நம்ம
Hallelujah. எல்லாம் கூட இருக்கீங்களா? Now pondering, your attitude of pondering the encounters of God will lead you to him and to know him and to do his will. இந்த சிந்தனை அப்புறம் இந்த முதல் கூட்டத்தின் சிந்தனை என்னன்னா, இவர் யாராயிருக்கும், இவர் இது என்னவாயிருக்கும் என்று நமக்குள்ள சிந்தனை பண்ணும்போது ஆண்டவர் என்ன பேசிக் கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் ஏன் தொட்டாரு, ஏன் நான் இதை பெற்றுக்கொண்டேன், ஏன் வாழ்க்கையில் ஆவியானவர் இப்படியா கிரியை செய்தார், ஏன் ஆண்டவர் இந்த சபைக்கு கொண்டு வந்தார், ஏன் நான் பாடல் படிக்கும் போது இந்த பாடல் நான் வீட்டுல படிச்சேன், இன்னைக்கு இங்க படிக்கிறாங்க, ஏதோ ஆவியானவர் பேசுகிறார்னு சொல்லி இந்த சிந்தனை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் கர்த்தர் அநேக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக ஆரம்பிப்பார். Hallelujah. அப்ப இந்த சிந்தனை எதை சிந்திக்கிறது, இதுதான் கேள்வி. What is this mind pondering? Amen. What are we pondering? எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31 32 வாசிப்போமா? ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அப்புறம் வார்த்தை கேட்கிறாங்க, வார்த்தை விடுவிக்கப்படுகிறது. இப்படி இவர்கள் கேட்டது போல, அப்போஸ்தலர் நாட்கள் கேட்டது போல இந்த ஜனங்களுக்கும் இந்த கூட்டங்களுக்கும் கேட்கப்படுது. வார்த்தை கேட்கும் போது என்ன நடக்குது வாசிங்க. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமுடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறது. முடிச்சுங்களா? அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இது என்ன சம்மரைஸ் பண்ணலாம்னா, இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய மகத்துவத்தை கேட்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா, இந்த இடத்துல எப்படிப்பட்டவர்களா, இவங்க கேட்டு இப்படி சங்கீதத்தை போல எப்படி போட்டிருக்கு, இசை எப்படி போட்டிருக்கியா, இந்த பாருங்க எப்படி போட்டிருக்கு, இசை கீத வாத்தியம் அப்படின்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷோ நடந்துச்சுன்னா எங்க ஸ்பைஸ் இருக்குது, ஸ்பைஸ்ல வந்து ஷோ நடக்கும், பஸ்ஸா நிற்கும் இங்க. அப்ப வந்து எல்லாம் ஷோக்கு போவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, போயிட்டு ஷோல உட்காந்து நல்லா இருந்துச்சு சரிங்களா, இன்னைக்கு நல்லா படிச்சாரு பாட்டு சரிங்களா, என்ன குரல் என்ன இசை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா திருப்தி அடைஞ்சு வந்துருவாங்க, முடிச்சு கதை. அதுதான் நிறைய இடத்துல நடக்குது, இங்க நடக்கக்கூடாது. அவன் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த பாண்டரிங் இப்ப நான் என்ன சொல்றேன், நம்மளோட சிந்தனை எதை சிந்திக்குது. அவன் இங்க வரும்போது கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது கர்த்தர் பேசும்போது இது ஒரு உட்கார்ந்து போகிற இடம் அல்ல. இந்த சிந்தனை இந்த வார்த்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வந்து கேட்டு நான் வந்துட்டேன் ஆஹாப்பா நான் வந்து என்னுடைய ஆவிக்குரிய கடமை நான் செஞ்சுட்டேன், சபைக்கு வந்துட்டேன்னு நாம் திருப்தி அடைய முடியாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உண்மைதானே? நான் போயிட்டு வந்துட்டேன், முடிஞ்சு எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு ஒரு சந்தோஷம், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆமென். சும்மா சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா இருக்க, சமாதானமா இருக்கு, நான் வந்துட்டேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த இடத்துல நம்மளுடைய சிந்தனை என்ன செய்ய வேண்டும், இந்த சிந்தனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். இவர்கள் போல இது என்னவா இருக்கும், இது என்ன நடக்குது, என் வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன பேசுகிறார், ஏன் இது நடந்து சொல்லி நாம் வந்து இந்த சிந்தனைக்குள் போக வேண்டும். அப்படி இந்த சிந்தனை நாம் போயிருச்சுன்னா இப்படி போயிருச்சுன்னா என்ன நடக்கும்னா கர்த்தரை அறிய ஆரம்பிப்போம். we will know God. ஆமென். அவர் சித்தத்தை நாம் அறிய ஆரம்பிப்போம், அவரை அறிய ஆரம்பிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? இந்த நாள் நாம் சிந்திப்போம், நம் சிந்தனை எந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தர் மகத்துவம் வரும்போது, கிரியை வரும்போது நம் சிந்தனை பல காரியங்கள் சிந்திக்கும், பல பிரச்சனைகள் சிந்திக்கும், வேலைகளை சிந்திக்கும், வேற என்ன காரியங்கள், அடுத்த வீட்டு பிரச்சனையை சிந்திக்கும் சரிங்களா, அடுத்த வீட்ட காரியத்தை நம்ம பேசுவோம், இந்த காரியம் பேசுவோம் சரிங்களா, படம் பார்த்ததை பேசுவோம், சில பேர் சீரியல பேசுறாங்க, சிந்தனை எங்கெங்கெல்லாம் சுத்தி அலைமோதின்னு வருதுங்க. ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆமென். சரி, ஆகையால் இந்த முதல் காரியத்தை போல நாம் என்ன செய்ய வேண்டும், நம் சிந்தனை வந்து சிந்திக்கப்பட வேண்டும். இது புரியும்படி பிறகு நான் வரேன். இரண்டாவது கூட்டத்தை நம்ம பார்ப்போமா? இரண்டாவது கூட்டம் என்ன சொன்னுச்சு 13வது வசனத்துல எல்லாம் புரிஞ்சிச்சுல. முதல் காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டும், சிந்தனையை நாம் கர்த்தருக்குள் கொண்டு போக வேண்டும். கர்த்தர் செய்த காரியத்தை நாம் அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவரே ஏத பேசுறேன்னு போக வேண்டும். இரண்டாவது காரியம்
மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். புதிய மதுபானம், நியூ வைன் அப்படிதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. They are filled with new wine. புதிய மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அங்க எழுதப்பட்டிருக்கு. அங்க இவர்கள் அப்படியாக பரியாசம் பண்ணி they were mocking. அவங்க வெட்டைக்கிறாங்க. தெரியுங்களா, இது அல்லேலூயா கூட்டம் தான் கத்திட்டு இருப்பாங்க. ஆறுங்க ஆசிரியர் 7 நாள் கத்திட்டு இருக்காங்க மேல போயிட்டு. பரியாச கூட்டம் எப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பரியாச கூட்டம். ஆனாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. இட் வாஸ் சூப்பர் நேச்சுரல், ரைட் ஐயா? சூப்பர் நேச்சுரல். ஏன் தெரியுங்களா, அவங்களுடைய பாஷை இவங்களுக்கு தெரியாது, ஆனா அதிசயமா அவங்க பாஷையில பேசினார்கள். அப்ப அற்புதம் நடந்துச்சா இல்லையா? இவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா தெரிஞ்சும் என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்ணுகிறாங்க. தெரிஞ்சும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார் என்று தெரிஞ்சும் என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்ணுகிறாங்க. இவங்களாம் அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. கவனிங்க, 2வது கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, கர்த்தருடைய அசைவை, கர்த்தருடைய தெரியுங்களா அவருடைய காரியத்தை சாகடிக்கிற ஒரு கூட்டம். நம்ம கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்ம எழும்பும் போது, வைராக்கியமா எழும்பும் போது, அப்போஸ்தலர்கள் எழும்பும் போது இப்படிப்பட்ட கூட்டம் சாகடிக்கும். இல்ல இது சரியில்லை, இது இல்லை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்கும் இந்த கூட்டம். ஏன் தெரியுங்களா சாகடிக்கும்? இந்த கூட்டத்துக்கு தெரியும் அற்புதம் நடந்துச்சுன்னு, இந்த கூட்டத்துக்கு தெரியும் கர்த்தர் தான் கிரியை செய்யறது நல்லா தெரியும். ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன தெரியுங்களா, இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பெருமை, ஒரு பிரைட். இந்த பெருமை என்ன செய்யும்? அந்த அசைவை தெரியுங்களா, அது உண்மை தெரிஞ்சும் அதை சாகடிக்க ஆரம்பிக்கும். And then the worst thing என்ன தெரியுங்களா, அந்த அசைவை டவுன்கிரேட் பண்ணும். இவங்க பரியாசம் பண்ணினார்கள் என்று அவர்கள் அப்படி குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பரியாசம் பண்ணினார்கள். தேவ பிள்ளைகளே, this people ignored, அவங்க அசட்டை பண்ணினார்கள். ignore என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அசட்டையா? இக்னோர் பண்ணிட்டாங்க. அப்புறம் தெரியாதது போல இருந்தார்கள். இது எனக்கு இல்லைன்னு சொல்லி தெரியாதது போல அவர்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்யறாங்க? டவுன்கிரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய அசைவு, உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அசைவு யாருமே அசட்டை பண்ணும்படிக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't let anyone mock what God is doing in your life. Amen. கர்த்தர் என் வாழ்க்கையில செய்றாரு, அது கர்த்தருக்கும் எனக்கும் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த சபை ஊழியம் கர்த்தர் நடத்துகிறார், அவருடைய கிரியை. அல்லேலூயா. யாருமே பரியாசம் செய்ய விடாதீர்கள். ஆமென். ஆமென். எனக்கு நிறைய பரியாசங்கள் வந்தது, மொக்கிங், நிறைய மொக்கிங் எனக்கு வந்துச்சு. எவனா பாப்போம், சபை நடத்துறவனா பாப்போம், ஓ கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரா, ஓ உன்கிட்ட பேசுவாரா அப்படின்னு பல பரியாசங்கள் வந்தது. ஆனாலும் இது சாகடிக்க முடியவில்லை. It won't kill what God is doing. அதை சாகடிக்க நாம் விடக்கூடாது. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்கிற கிரியை, அவர் செய்கிற காரியங்கள் நாம் எப்பொழுதும் சந்தேகப்படக்கூடாது. Do not doubt what God is doing in your life. சந்தேகப்படக்கூடாது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று. கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் கிரியை செய்யும் போது, கர்த்தர் அற்புதங்கள் பண்ணும்போது அதுல சந்தேகப்படக்கூடாது. நாங்க அப்ப இவங்க பாருங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறாங்க. குடிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ளே யோசிச்சிருக்கலாம், நம்ம குடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பேதுரு எழும்புறாரு, இல்ல 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 நாங்க இங்க குடிச்சிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, நம்ம ஒரு காரியத்துக்கு நாம் போவோம். ஆகையால் இந்த புதிய சிந்தனைக்குள் நாம் வர வேண்டும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், இந்த காரியத்தை புரியும்படிக்கு. லூக்கா 5வது அதிகாரம் 37-38 எடுப்போமா? லூக்கா 5:37-38. லூக்கா 5:37-38. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழுந்துருத்திகளில் என்னது பழும் அப்படின்னா பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். அப்புறம் வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்தி வைக்க வேண்டும். புது ரசம் அப்புறம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன துருத்தி, என்ன ரசம், இது பருப்பு ரசமா, என்ன ரசம் வாசிங்க. அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அப்புறம் கீழே என்ன சொல்லிருக்கா?
வாசிங்க. அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். புது ரசத்தை இதெல்லாம் நோட் பண்ணுங்க. புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லது என்று இது நோட் பண்ணுங்க. பழைய ரசமே எல்லாம் சொல்லுங்க. பழைய ரசமே, பழைய மீன் கறியே அது மாதிரி வராது. ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் வராது. பழைய மாரி வராது. The old இங்கிலீஷ்ல போடுறது the old is better னு போட்டுருக்கோம். ரைட்டுங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னதுன்னு. பாருங்க, இவர்கள் என்ன செஞ்சாங்க? பரியாசம் பண்ணினார்கள். குடிச்சிருக்காங்க இவங்க, அல்லேலூயா கூட்டம், நான் அவங்க பலபலன்னு இருக்கிறாங்க சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். கவனிங்கள், நல்லா கவனிங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார், உதாரணம் சொல்லுகிறார். வைன் அப்படின்னா திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் இருக்கும்போது இந்த திராட்சை ரசம் எவ்வளவு பழைசா ஆவணுச்சுன்னா அவ்வளவு தரமாக இருக்கும். சரிங்களா? அந்த வைன், இந்த பழைய திராட்சை ரசம் வந்து என்ன செய்யணும்னா அவங்க துருத்தியில ஊற்றுவாங்க. துருத்தி தான் வீட்டில் இருக்குது, அடுத்தவங்க மறந்துட்டேன், ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லி அந்த அந்த நீங்கள் பார்க்குறீங்க படத்தில் இருக்குது துருத்தி, அதான் துருத்தி. அப்புறம் வைன் ஸ்கின் அதில் தான் ஊற்றுவாங்க அந்த வைன். அந்த காலத்தில் அதான் வைன் ஸ்கின் ஊற்றுவாங்க, அந்த தோலில் ஊற்றுவாங்க, அந்த தோல். ஸோ புதிய திராட்சை ரசம், நியூ வைன் எடுத்து பழைய துருத்தியில ஊற்ற முடியாது. ஊற்ற நடத்துறீங்களா? ஐயோ வெடிச்சு. சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பழைய என்ன பண்றது திருப்பி வாசிங்க. புதிய திராட்சை ரசம் எங்க ஊத்தணும்னா புதிய துருத்தியில ஊத்த வேண்டும். நியூ வைன் must be put in the new wine skin. பழைய துருத்தியில புதிய திராட்சை ரசம் ஊத்தினால் அது கிழிந்து போகும். கவனிங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் பார்த்த இந்த இரண்டாவது கூட்டம் பழைய துருத்தி. ஏன் தெரியுங்களா? புதிய திராட்சை ரசம் ஆண்டவர் கொண்டு வருது. அப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு புது திராட்சை ரசம் எழுதப்பட்டு இருக்கிறதா வேதத்தில் சொல்லி. நியூ வைன் ஆண்டவர் ஊத்துகிறார். இந்த திராட்சை ரசம் சாதாரண திராட்சை ரசம் அல்ல. இந்த திராட்சை ரசம் மனுஷனுடைய திராட்சை ரசம் அல்ல. ஞாபகங்களா? அந்த திருமணம் கானானூர் கல்யாணம் திருமணம். அந்த திருமணத்துல திராட்சை ரசம் தீந்து போனது. ரைட்டுங்களா? தீந்து போன பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். திராட்சை ரசம் மாற்றும் போது அந்த திராட்சை ரசம் உலகத்தின் திராட்சை ரசம் அல்ல, பரலோகத்திலிருந்து மாற்றப்பட்ட திராட்சை ரசம். ஆமென். உலகத்துக்குரிய திராட்சை ரசம் அல்ல. ஆகையால் பழைய துருத்தி உடையவர்கள் பழைசே நல்லது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். புதிய திருப்தியாக மாற மாட்டார்கள். எல்லாம் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? எல்லாம் புரியுது? அப்படின்னா பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், the old is better. அப்படின்னா இப்படியே நம்ம இருந்துட்டு போயிடுவோம், இப்படியே நம்ம வாழுவோம், இப்படியே நம்ம ஜீவிப்போம், இதான் நமக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது சொல்லி கர்த்தர் கொடுக்கிற புதிய காரியத்துக்கு இடம் கொடுக்காத பழைய துருத்தி. அவன் சில பேர் ஃபாலோ பண்றீங்க சொல்றேன். அப்ப பழைய துருத்தி புதிய காரியம் வரும்போது ஓட்டையில போயிடும், பேச்சுக்கிட்டு போயிடும், நிக்காது துருத்திக்குள்ள. ஏன் தெரியுங்களா? பழைய துருத்தி. அப்ப இந்த துருத்தி பார்க்கும்போது கவனிகள் தேவ பிள்ளைகள், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய என்ன செய்ய வேண்டும்? புது துருத்தியாக நாம் மாற வேண்டும். அப்ப நம்மளோட வாழ்க்கை, அப்ப துருத்தினா என்ன பாஸ்டர்? என் வாழ்க்கையில புதிய துருத்தினா என்னது? என்னன்னா நீங்க புது சட்டெல்லாம் வாங்கி போடணும். அப்படியா? ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வாசிப்போமா? ரோமர் 12:1-2. ஆமென். வாசிப்போம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க பக்தி உள்ள ஆராதனை. அடுத்தது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not conform to this world. அப்ப இந்த உலகத்தின் பிரகாரம் நாம் வாழ முடியாது, வாழக்கூடாது. நாம் புதிய துருத்தி. அல்லேலூயா. புதிய துருத்தியாக. அப்புறம் பிறகு வர அந்த புதிய துருத்தி என்னது? அப்ப பழைய வினைகள் இந்த உலகத்தின் பிரகாரம் do not conform to this world. அப்பனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறது கிடையாது. இந்த உலகத்தின் பிரகாரம் வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? உதாரணம் வந்து இப்ப உலகம் சொல்லுகிறது இது கசி அண்டர் டேபிள்ல வரும் வெளியலாம் உலகம் சொல்லுது. அப்ப நம்ப முடியாது. ஆனா உலகத்தின் ஒத்த
விஷயம் நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் நமக்கு செய்ய முடியாது. அதனால தான் வந்து பிடிபடும் போது நம்ம என்ன சொல்றோம், சாரி இன்ச்சே சையா தப்லே கசி ரசுவா, அப்படிதான் ஒருத்தர் சொன்னேன், சாரி இன்ச்சே சே தப்லே கசி ரசுவா, சமாண்டியா சமான் என்ன பண்றது? கவனிச்சீங்களா? we cannot conform to this world. உலகத்தின் பேட்டர்ன்ல நம்ம பேட்டர்ன் அல்ல. ஆமென். வாசிங்க புதிய துருத்தியை பாப்போம் என்னதுன்னு. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் நல்லது என்ன என்று அந்த புதிய திராட்சரசம் வருகிறது. புதிய திராட்சரசம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நல்லது என்ன, கர்த்தருடைய காரியம் என்ன என்று புரிந்து கொள்ளும்படிக்கு அழகாக பவுல் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் ஹalleluya மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்புறம் நம்மளுடைய திருப்தி என்ன திருப்தி தெரியுங்களா? இந்த சிந்தனை. அப்ப இந்த சிந்தனை இடம் கொடுக்க வேண்டும். இந்த சிந்தனை வந்து புதிய திராட்சரசம் கர்த்தர் கொடுக்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஹalleluya. இந்த சிந்தனை வந்து பழைய சிந்தனையா இருந்துச்சுன்னா, உலகத்தின் சிந்தனையா இருந்துச்சுன்னா, கர்த்தர் கொடுக்கிற புதிய திராட்சரசம் வந்து பிச்சுக்கிட்டு ஓட்டையில போயிடும். புரியுதா என்ன சொல்றாங்க? அப்ப இது நிக்காது, இந்த திராட்சரசம் நிக்காது. ஏன் தெரியுங்களா? பிச்சுக்கும். பழைய காரியம், பழைய சிந்தனை உள்ள இருக்குது, பழைய யோசனைகள் இருக்குது, பழைய தெரியுங்களா பிலீஃப் சிஸ்டம் உள்ள இருக்குது. ஆக நிக்காது. அதாவது ஆண்டவர் சொல்றார், உன் சிந்தனை புதிதாக்கப்படுவதாக. Let your mind be renewed. Hallelujah. Amen. Hallelujah. எல்லாரும் கூட இருக்கீங்களா? ஆக தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் புதிய திராட்சரசத்தை ஊற்றும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நல்லா இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. இந்த இரண்டாவது கூட்டம் என்ன சொன்னுச்சு? வாசிங்களா, தெரியுது இங்கிலீஷ்ல வாசிங்களா. என்ன போட்டிருக்கு இரண்டாவது வசனம்? அப்ப சாரி 13வது வசனம். யாராவது எடுத்தவங்க? Others mocking and said they are full of new wine. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க, அவங்க பரியாசம் பண்ணி இவங்க புதிய திராட்சரசம் நிரம்பி இருக்காங்க. அவங்க சொன்னது உண்மை தெரியுங்களா? உண்மைதானே? எத்தனை பேர் புரியுது? உண்மைதானே அவங்க சொன்னது? they are full with new. அவங்க சொன்னது பரியாசம் பண்ணினார்கள், குடிச்சிருக்காங்கன்னு. ஆனா உண்மையா பார்க்க போனா புதிய திராட்சரசம் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. சரி, உங்களுக்கு காமிக்கிற புதிய திராட்சரசம் என்ன வாசிப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் இந்த புதிய திராட்சரசத்தை ஊற்றும்படி கர்த்தர் இதனாலே அவர் ஊற்றுகிறார். வாசிப்போம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் நீதிமொழிகள் 3:10, இன்னொருத்தங்க யோவேல் 2:19. இந்த காரியத்தை நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். நீங்க வாசிக்கலாம். வாசிப்போமா? இப்ப நீதிமொழிகள் 3:10, இன்னொருத்தங்க யோவேல் 2வது அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரமாக. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். திராட்சரசம் அப்படி தான் போட்டுருக்குது. ஓகே, வாசிங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல தான். Barns will be filled with plenty. And your vats will overflow with new wine. Amen. Your vats will overflow with new wine. Amen. இங்கிலீஷ்ல பாத்தீங்களா? New wine. புதிய திராட்சரசத்தினால் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று வேதம் சொல்கிறது. யோவேல் 2வது அதிகாரம் 19வது வசனம். வாசிப்போமா? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். என்னது? திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன் என்று நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று எழுதப்படுகிறது. இங்கிலீஷ்ல திருப்பியும் என்ன தெரியுங்களா எழுதிருக்கும்? நியூ வைன் எழுதிருக்கும், புதிய திராட்சரசம். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் இந்த புதிய திராட்சரசத்தினால் நம்மை நடத்தும்படிக்கு கர்த்தர் இதனாலே பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹalleluya. இந்த புதிய திராட்சரசம் என்ன? What is this new wine? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே வந்து தெரியுங்களா, இங்க வந்து வேத வசனமே எழுதப்பட்டிருக்கிறது, புதிய திராட்சரசத்தினால் உன்னை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இந்த புதிய திராட்சரசம் என்ன என்று நாம் பார்க்கும்போது எபேசியர் 5வது அதிகாரம் 17-18 இன்னும் அந்த மதுபானத்தை குறித்து இங்க பவுல் மீண்டுமாக பேசுகிறார். வாசிப்போமா? 5:17-18. இதெல்லாம் வந்து நான் சீக்கிரமா போறேன், நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க தியானிச்சுட்டு நீங்க பாருங்க. வாசிப்போமா? 17-18. ஆகையால்
ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் திருப்பி பாத்தீங்களா, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் not be drunk but ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமென். ஓகே, போதுமா? கவனிங்க, இப்ப நாம சொல்ல புதிய திராட்சரசம் என்னன்னு. இன்னைக்கு நமக்குள்ள புதிய திராட்சரசம் வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய திராட்சரசம் எப்ப வரும்னா, இந்த துருத்தி அப்புறம் இந்த சிந்தனை சரியாக இருக்கும்போது, எப்படி இந்த முதல் கூட்டம் அடுத்தது என்ன, கர்த்தர் என்ன செய்ய போகிற சிந்திக்கும் போது கர்த்தர் புதிய திராட்சரசத்தை ஊற்ற ஆரம்பிப்பார். இந்த புதிய திராட்சரசம் என்ன தெரியுங்களா? எபேசியர் 5:18 போல எழுதுறது போல, இது புதிய திராட்சரசம் என்னவென்றால், ஆவியிலே நீங்கள் அனுதினமும் என்னப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். Be constantly filled with the Holy Spirit. கவனிச்சீங்களா? இப்ப எங்க போறோம்? திருப்பி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதான் நடந்துச்சு. அவங்க ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். ஆமென். அப்ப புதிய திராட்சரசம் என்ன தெரியுங்களா? ஆவியானவர் அன்றாடிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்புதல் தான் அந்த புதிய திராட்சரசமாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் நீங்களும் நானும் அப்படியாக அனுதினமும் ஆவியானவரை நடத்துங்க, ஆவியானவரை பேசுங்க, ஆவியானவரை என்னோட காரியத்தை ஆவியானவரை நீங்க இதை குறித்து ஆலோசனை கொடுங்க, ஆவியானவரை பலப்படுத்துங்கன்னு சொல்லி அனுதினமும் ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கையில தான் நாம் வாழ வேண்டும். இது அவருக்குள்ள ஆவியானவருக்குள்ள நம்ம வாழும் போது என்ன தெரியுமா நடக்கும்? நமக்குள்ள ஒரு ஊற்று வர ஆரம்பிக்கும். அவன் சரி, இன்னொரு காரியத்தை காமிச்சிடுறேன். இது வசனம் நிறைய இருக்குது இன்னைக்கு. யோவான் 4:14. யோவான் 4:14 அந்த சமாரியா பெண்ணு வந்து இயேசு இடத்துல பேசும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காரியம் நடந்துச்சு. வாசிப்போமா? ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரோற்றமாய் இருக்கும். அவனுக்குள்ள இந்த தண்ணீர் என்ன செய்யும்? எப்படியா இருக்கும்? தாகம் உண்டாகாது. இல்ல எப்படியா இருக்கும்? நீரூற்றா. தெரியுமா நீரூற்றுனா என்னது? அப்பனா ஸ்ப்ரிங். நீரூற்று என்ன செய்யணும்? அது தேங்கின தண்ணியில இந்த நீரூற்று வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஃபவுண்டன். அப்ப அந்த தண்ணி வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது வந்து தேங்கின தண்ணியில அது அழகாக வந்து கொண்டே இருக்கிற தண்ணி. அந்த தண்ணி அழுக்கா இருக்காது. அந்த தண்ணி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கவனிங்கள், புதிய திராட்சரசம் சொல்லும்போது ஆவியானவர் கூட நடக்கிற வாழ்க்கை, ஆவியானவர் பேசுகிறதை கேட்கிற வாழ்க்கை, ஆவியானவரை என்ன என்று சொல்லி அவரோடு கூட சார்ந்திருக்கிற வாழ்க்கை தான் ஒரு வாரம் பார்த்தோம். yield to the Holy Spirit. சார்ந்திருக்கிற வாழ்க்கை, நடத்தப்படுகிற வாழ்க்கை என்ன தெரியுங்களா செய்யும்? இப்படியாக நமக்குள்ள ஒரு ஊற்று வர ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லா ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் ஆவியானவரை குறித்து. அவர் வரும்போது, அவர் நிரப்பும் போது, ஆவியை நிரப்பும் போது நமக்குள்ள இந்த என்ன செய்ய ஊற்று வர ஆரம்பிக்கும். A spring that leads us to eternal life. ஆமென். நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு நீரூற்று வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இது வற்றாது. ஆமென். முதல்ல சில காரியம் பேசியிருந்தோம். ஏன்னா ஏன் தெரியல, அநேக வாழ்க்கை முன்பதாக வேறுமே இருந்துச்சு, இப்ப வேறுமே இருக்குது. இப்போ வந்து பின்மாற்றம் போய் ஆண்டவர் தேடாமல், ஆண்டவர் தெரியுங்களா பார்க்காம பின்மாற்றத்தை போய் வாழ்ந்து கொண்டு ஏன் தெரியுங்களா நீரூற்று வத்தி போயிருச்சு. அதனாலதான் பவுல் அழகாக சொல்லுகிறார், அனுதினமும் be constantly filled with the Holy Spirit. அனுதினமும் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த ஊற்று, அந்த திராட்சரசம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த ஃபவுண்டன் தீந்து போயிடுச்சு. அதனால தான் என்ன செய்றாங்க? உலகத்தின் காரியத்துக்கு போறாங்க. அனுதினமும் ஆவியானவர் கூட நடத்தப்படுகிற வாழ்க்கை இந்த ஊற்று வர ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க. இது ஊற்று மட்டும் இல்ல, யோவான் 7 ஆண்டு இன்னொரு காரியத்தை பேசுறார். வாசிங்க 37 38. ஏன் ஓடுதுன்னு எனக்கு வருது ஏன்னு தெரியல. இது நிறைய பேரா? சரி, யோவான் 7 37 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன சொன்னார் ஆண்டவர்? சமாரியா பெண்ணிட்ட
ஊற்று உனக்குள்ள பொங்கி வர ஆரம்பிக்கும். வாசிங்க அடுத்து. இப்ப இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தமிட்டு சொல்லுகிறார் யோவான் 7ல, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, இப்ப பாருங்க, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவர் எலவேஷன் கொடுக்கிறார். இங்க பாரு, உனக்குள்ள ஜீவ நீரூற்று வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஊற்று வர 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 உனக்குள்ள நதி ஓட ஆரம்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It will turn, the fountain will turn into a river. Hallelujah. கவனிங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இங்க பாரு, உன்னுடைய ஊற்று வத்தாது, உன் ஊற்று இன்னும் பெருகி நதியாக மாற ஆரம்பிக்கும். ஹalleluya. ஆனா சீக்கிரம் என்னத்தீங்களா, புதிய துருத்தி உனக்குள்ள சரியான சிந்தனை, எனக்குள்ள இருக்கிற சிந்தனை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனுதினமும் புதிய திராட்சரசம் உனக்குள்ள நிரப்பப்பட வேண்டும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அனுதினம் ஜெபம் பண்ணு. அனுதினம் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று பாரு. Open the Bible and see what God is speaking to you. Then new wine is coming into your life. புதிய திராட்சரசம் வருகிறது. இந்த திராட்சரசம் தான் என்ன செய்யும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். பாத்தீங்களா, முதல்ல இந்த ஊற்று வர 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 அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற ஊற்றாக இருக்கிறது. ஹalleluya. பவுல் என்ன செய்து, பேதுரு என்ன செய்கிறார்னா, பேதுரு வந்து 14வது வசனம் 2:14, அப்போஸ்தலர் 2:14, திருப்பி அந்த கதைக்கு போமா. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று பாருங்க, பேதுரு அவர் என்ன செய்றார், 11 கூட நிரப்பப்பட்டு அந்த அந்நிய பாஷை எல்லாரும் பேசின பிறகு அவங்க பிரமித்து 2 விதமான கூட்டமாய் பிரிந்து, என்னடா இது இவங்க பேசுறாங்க, இன்னொரு கூட்டம் வந்து இவங்க குடிச்சிருக்காங்க சொன்ன பிறகு அந்த 11 மத்தியில பேதுரு எழும்புகிறார். Peter is rising up. பேதுரு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படிதானே, பிரசங்கம் பண்ணுகிறார் பேதுரு. அங்க 3000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, நமக்குள்ள ஊற்றப்படும் போது, ஆவியானவர் நடத்தும் போது நாம் நிற்க முடியாது. ஊற்றிக்கொண்டே இருக்குது. பேதுருக்குள்ள இட்ஸ் பப்ளிங் அப். பேதுருக்குள்ள தெரியுங்களா, அந்த ஊற்று அப்படியே வந்துகிட்டே இருக்குது. பேதுருனால நிற்க முடியல. ஹalleluya. எழும்பி பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஹalleluya. இந்த ஊற்று நம்மை சும்மா நிற்க விடாது. ஆமென். இந்த அபிஷேகம் வரும்போது, இந்த வல்லமை வரும்போது, இந்த ஜீவ தண்ணீர் வரும்போது, இந்த திராட்சரசம் வரும்போது நீங்களும் நானும் சும்மா இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஏதாவது நம்ம செய்யணும். கர்த்தரை நடத்துங்கப்பா என்று சொல்லி நாம் எழுதி பிரகாசிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya. What is the title? டைட்டில் என்னது இன்னைக்கு? நம்ம be filled and move. நிரப்பப்பட வேண்டும். அனுதினமும் நாம் புறப்பட வேண்டும், செல்ல வேண்டும். ஹalleluya. பேதுரு அப்படியாக என்ன செய்தார், பேதுரு எழும்பினார். 11 சீடர்கள் மத்தியிலே எழும்பினார். ஒரு நதி ஓட ஆரம்பித்தது பேதுருவோட வாழ்க்கையில. செய்ய முடியாத காரியம் பேதுரு செய்ய ஆரம்பித்தார். இது மேபி நினைக்கிறேன் அடுத்த பிரசங்கத்தை நான் கொண்டு வரேன். பேதுரு ஒரு மீனவன். நீங்க தலாப்பியா பத்தி கேட்டீங்கன்னா தலாப்பியா பத்தி சொல்லுவார் பேதுரு. ஏன்னா அந்த காலத்துல தலாப்பியா மீன் தான் பிடிச்சாங்க. அவன் தெரியுங்களா, உண்மை நான் போய் சொல்ல, தலாப்பியா மீன் தான் பிடிச்சாங்க. அந்த இடத்துல தலாப்பியா மீன் தான் ஃபேமஸ். இப்போ நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா தலாப்பியா மீன் தான் பிடிச்சி கொடுப்பாங்க. அது வந்து என்ன பேர் சொன்னால் பீட்டர்ஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. தலாப்பியா மீன், தலாப்பியா மீன் பார்க்க போனோம். பேதுருக்கு தலாப்பியா மீன் பற்றி தெரியும், எங்கே இருக்குன்னு தெரியும், எங்கே பிடிக்குதுன்னு தெரியும். ஆனால் பேதுரு எந்திரிச்சு அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு. யோவேல் எழுதப்பட்டிருந்தது இந்த ஆவியானவரை குறித்து, தாவீதின் குமாரன் தான் அந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பேதுரு கோட் பண்ணி பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுரு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். பேதுரு கனெக்ட் பண்றாரு. இதுதான் தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுச்சு சொல்லி பேதுரு துணிகரமாக பேசுகிறார். எப்படி புதிய திராட்சரசம் ஊற்றப்படுகிறது, சிந்தனை மாறப்படுது. புது துருத்தி வந்துருச்சு பேதுருடைய வாழ்க்கையில, புது துருத்தி வந்துருச்சு சீடருடைய வாழ்க்கையில, புதிய திராட்சரசம் ஊற்றப்படுகிறது. ஹalleluya. ஆகையால் பேதுரு எழும்புகிறார். என்னது, ஜீவ நீரூற்று அது இதுவாய் மாறிட்டது, ஒரு நதியாக மாறிட்டது. இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம் கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட தண்ணீர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட தண்ணீர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. நீங்க நினைச்ச குளம் இருக்குதா, இங்க பிள்ளைங்க இருக்குதா, குளம் இருக்குதா, கடல் தான் சுத்தி கடல். நம்மள கடல்னு சொல்ல முடியாது. நம்ம அங்கே நிறைய குளம் இருக்கும். நம்ம வந்து லொம்போமா இல்லாட்டி நம்ம வந்து ஜீவ நீரூற்றா
பாலிங்கில் கோலாமாயர் பனாஸ் இருக்குது, எப்போதும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி கொதிக்கிற தண்ணியானப்ப இல்லாட்டி நம்மளுக்குள்ள ஒரு ஜீவ நீரூற்று எப்படிப்பட்ட தண்ணி நமக்குள்ள ஓடுகிறது. அவன் இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு புதிய துருத்தி, புதிய திராட்சரசம் ஊற்றாவிட்டால் நம்மளுடைய தேங்கின தண்ணியாக மாற ஆரம்பிக்கும். ஆகையால் அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. Don't let the water be stagnant. ஆமென். கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். ஆமென். எழுதணுமா இருப்போமா?